ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீதமாக இருந்த பழைய சாதத்தை வச்சு ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்பம் ரெடி பண்ண போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கொஞ்சம் சாதம் மிஞ்சி போச்சு. ஸோ இந்த சாதத்தை வச்சு நெக்ஸ்ட் டேக்கு ஆப்பம் ரெடி பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த சாதம் இப்போ பழைய சாதமாக மாற்ற போகிறோம். ஸோ கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி வச்சுருவோம். நாளைக்கு அப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ஆப்பம் ரெடி பண்ணலாம். ஆப்பம் ரெடி பண்ணுறதுக்கு பழைய சாதம் சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக இதை பழைய சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு வரையும் இது அப்படி இருக்கட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த உலக்கில் நான் 2 உலக்கு பச்சரிசி எடுத்துக்க போகிறேன். அது ஒரு 4 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். 2 உலக்கு. கொஞ்சம் போல் உளுந்து சேர்த்துக்கலாம், கொஞ்சம் போல், அப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 4 hours கிட்ட நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கழுவி எடுத்துக்கணும். ஏன்னா இது ரேஷன் பச்சரிசி. ஸோ வண்டெல்லாம் நிறையா இருக்கும். இது நல்லா ஒரு 2 to 3 times வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம். ஒரு 4 hours ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ இது 4 times நான் வாஷ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ வண்டு இருந்துச்சுங்க. இப்போ எல்லா வண்டும் போயிடுச்சு. இப்போ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா? இது நல்லா ஊறட்டும். நல்லா ஒரு 5 தடவை கழுவிக்கோங்க, அப்போ தான் நல்லது. வண்டுன்னா நிறைய இருக்கும். ஆக்சுவலாக நான் 6 மணிக்கு காலையில் ஊற வச்சேன். இப்போ மணி 9:30 ஆகிடுச்சு. இப்போ இது எவ்வளவுக்கு ஊறிஇருக்குன்னு பாருங்கள். ஊறிடுச்சு. இப்போ அதை நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு மாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது நல்லா இன்னொரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மிக்சி ஜாரில் ஊற வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த பச்சரிசி, உளுந்து, வெந்தயம் இதை போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது இதை நான் அரைச்சிட்டேன். அரைச்சதுக்கப்புறம் இப்படி இருக்குது பாருங்களேன். இப்போது இது நைட்டு ஊற்றி வச்சேன். நைட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பழைய சாதம் நைட்டு அதை நம்ம அப்படியே இதில் ஓரளவுக்கு நம்ம அடித்து வச்சுருக்கோமா. இப்போ இதில் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக அடித்தாச்சு. அடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல கன்சிஸ்டன்சி வந்திருக்கு பாருங்களேன். இதுக்காக தான் உளுந்து சேர்த்தது. கிட்ட தண்ணி கலந்துக்கிறதுனா கலந்துக்கலாம். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆப்பம் மாவு ரெடி பண்ணுறேன். இப்போ இதை அப்படியே கையிலே கரைச்சி வச்சுக்குவோம். தண்ணி கலந்தாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். நிறன்னு இருக்கக்கூடாது. ஆப்பம் சாஃப்டாக வரணும்னா நல்லா நைஸாகவே அடிச்சுக்கோங்க. இதில் பழைய சாதம் எல்லாமே கலந்துருக்கும். வெந்தயம் சேர்த்துருக்கனால உடம்புக்கும் குளிர்ச்சி. ஃபுல்லாக அப்படியே விடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஏர் போகிற மாதிரி மூடி வைப்போம். ஈவினிங் 6:30க்கு மேலே பார்ப்போம் எப்படி பொங்கியிருக்குன்னு. இப்போ ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் நம்ம மாவு கரைச்சி வச்சு. இப்போ பாருங்களேன் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு. இது எல்லாமே நம்ம வெந்தயம் போட்டு ஆட்டினோம்ல அதோட இது. மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போது இதை நம்ம ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓரளவுக்கு புளிச்சிருந்தா தான் அது சாஃப்டாகவும் பஞ்சு மாதிரியும் வரும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம இது எப்படி இருக்குன்னு ஊற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு சட்டியை காய வச்சாச்சு. சட்டி சூடாயிடுச்சு. லைட்டாக நம்ம ஊற்றி நல்லா சாஃப்டாக வரும். லைட்டாக ஆயில் ஊற்றிக்கலாம். எடுத்து பார்ப்போம். பாருங்க சுற்றி நல்லா ப்ரௌனாக வந்துருக்கு. இப்படி தான் வரும். சாஃப்டான ஆப்பம் ரெடி. இதுக்கு நம்ம தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஊற்றலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு. இதை தாங்க 2 ஆப்பம் 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க ஹோட்டலில். வீட்டில் பழைய சாதத்தை ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம பழைய சாதமும் பச்சரிசி இருந்தால் போதும் அழகான ஆப்பம் ரெடி பண்ணிடலாம். இதில் தேங்காய் பாலோட காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன்.
பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த ஆப்போன்னு சொல்லிட்டு. பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, மெத்துன்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம சாப்பிட நல்லாயிருக்கும். சுற்றி நல்லா வெந்திருக்கு, நடுவில் இப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு இந்த ரெசிபி. நான் கூட நிறைய வேலை இருக்கும்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். அங்கே எவ்வளோ ஆவி பறக்க இருக்குன்னு பார்க்க எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. சரின்ட்டு நானும் நெய் ஆப்பம் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நெய் ஊற்றி பார்த்து, ஆனால் அது அந்தளவுக்கு வரல. மாவு நிறைய அந்த சட்டியில் நெய்யை ஊற்றுனனால அது சரியாக வரல. அப்புறம் தான் சொன்னாங்க சட்டியில் நெய்யை ஊற்றக்கூடாதுன்னு. நம்ம மாப்பம் சுட்டதுக்கப்புறம் தான் நெய்யை சுற்றி ஊற்றணுன்னு. அது ஒழுங்காக வரல, ஒரு மாதிரி வந்துடுச்சு. இதே மாவில் நம்ம வெல்லம் இல்லாட்டி கருப்பட்டியை காய்ச்சி ஊற்றி இனிப்பாப்பமாகவும் சுட்டு சாப்பிட்லாம். எனக்கு வெறும் ஆப்பமாக சுட்டு அதில் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்றதா ரொம்ப பிடிக்கும். அது சூடான ஆப்பத்தில் அந்த தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிடுவாங்க. உங்களுக்கெல்லாம் தேங்காய் பால் பிடிக்குமா இல்லை தேங்காய் சட்னி பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். அந்த ரோஸ்டட் ஆப்பத்தில் அப்படியே தேங்காய் பாலை ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அப்படியே பிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.